அண்ணா ரத்தம். உண்மை சொல்லுங்க, என் பொண்ணு எங்க இருக்கா? சொல்லுங்க, என் பொண்ணு சொல்லுங்க, அவ எங்க இருக்கா? இந்த ரத்தம் யாரோடது? இந்த ரத்தம் யாரோடது? மாயா எங்க? மாயா, அவ எங்க இருக்கான்னு சொல்ல போறீங்களா இல்லையா? மாயா, 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 அண்ணா, மாயா, என் பொண்ண பாத்தீங்களா? மாயா, உனக்கு என்னாச்சு? மாயா, இன்னைக்கு வரைக்கும் என் செல்ல பொண்ணு கண்ணுல இருந்து கண்ணீரை பார்த்ததில்ல. ஆனா நீங்க எனக்கு ரத்தத்தை காட்டிட்டீங்க. இந்த கொலைய பண்ணது ரன்வீர் தான் எனக்கு தெரியும். ரத்தத்துக்கு பதில் ரத்தம் தான் தீர்வு. அவ என் பொண்ணு மாயாவை கொன்னுட்டா. அவன் தான் என் பொண்ணை கொண்டு இருக்கா. ரன்வீர் எங்க? அவனை கூப்பிடுங்க. நான் இப்ப 5 எண்ணுவேன். அதுக்குள்ள நீ வெளியே வரலன்னு வை, உன் குடும்பத்துல உள்ள ஒவ்வொருத்தரையா நான் கொல்லுவேன். நான் கடவுள் சத்தியமா சொல்றேன், ஒருத்தரையும் விட மாட்டேன். 1 2. நான் இங்க இருக்கேன். இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. விடு. அவ உன்னை கல்யாணம் பண்ணதானடா ஆசைப்பட்டா. அவளை நீ கொன்னுட்டியே. இது வரைக்கும் அவ கண்ணுல கண்ணீரை பார்த்தாலே என்னால தாங்க முடியாது. ஆனா இன்னைக்கு நீ அவளை ரத்த வெள்ளத்துல சாச்சிட்ட. ரன்வீர், கண்டிப்பா இன்னைக்கு நான் கொல்லாம விட மாட்டேன். நான் போன்ல கேட்ட அவ பயங்கரமா கத்துனா, என்னை விட்டு என்ன ஒண்ணும் பண்ணாதன்னு சொன்னா. ஆனா நீ கேட்காம அவளை இப்படி கொன்னுட்டியே. என்கிட்ட இதுக்கான ரெக்கார்டிங் இருக்கு. அதுல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு நீ மாயாவை உயிரோட கொல்ல போறன்னு. அந்த ரெக்கார்டிங்கை இந்த மொத்த ஊருக்கும் நான் போட்டு காட்ட போறேன். பாலிடிக்ஸ் எங்க ரத்தத்திலே ஊர்னது மேடம். யாரை எங்க அடிச்சா எப்படி வலிக்கும்னு எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாம மாயாவை கொன்னது நிச்சயம் பண்ண மாப்பிள்ள தான் இந்த ஊருக்கு தெரிய வந்துச்சுன்னு வைங்க. அப்புறம் மொத்த சிம்பத்தியும் என் பொண்ணு மாயாக்கு தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் அதை என் தம்பி அப்படியே அற்புதமா ஓட் பேங்கா மாத்திருவான். அவன் சுலபமா எலெக்ஷன்லயும் ஜெயிப்பான். என் பொண்ணு கடைசியா சாகும்போது கூட குடும்பத்துக்காக என்ன பண்ணிட்டு போயிருக்கா பாத்தீங்கல்ல. அப்ப எல்லாத்தையும் உங்களுக்கு சாதகமா மாத்திப்பீங்களா? அதாவது மாயா தற்கொலை பண்ணிட்டாலும் செத்தாலும் உங்களுக்கு கவலை இல்லைல்ல? ஆமா, மாயா எப்போ போன் பண்ணி பிராச்சியால தான் ரன்வீர் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறா, அதனால நான் தற்கொலை பண்ணிக்க போறேன்னு சொன்னதும் தடுத்து நிறுத்தினேன். அதுக்கப்புறமா நான் அவளோட ஃபேக் மர்டரை பிளான் பண்ணேன். அப்பதானே பிராச்சி அந்த கேஸ்ல சிக்க வைக்க முடியும். அப்புறம் அந்த கேஸ் நல்லபடியா முடியற வரைக்கும் எங்க கிராமத்துல அவளை சேஃபா வைக்கலான்னு இருந்தோம். அதுக்கப்புறம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப கூப்பிட்டுக்கலாம்னு நினைச்சோம். அவ வந்ததுக்கு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ரன்வீர் வேணான்னு சொன்னதுனால மனசு உடைஞ்சு போய் கிராமத்துக்கு போயிட்டோன்னு சொல்லுவோம். நீங்க பொலிட்டிக்கல் ஃபேமிலியை சேர்ந்தவர் தானே? இவ்வளவு இருந்தும் கூட நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. கோர்ட்ல அந்த ரெக்கார்டிங்க்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கோர்ட் இந்த ஆதாரத்தை எடுத்துக்க மாட்டாங்க. நீங்க ப்ரூவ் பண்றதுக்கு முன்னாடி நாங்க என்ன ப்ரூவ் பண்ணுவோம் தெரியுமா? அதாவது அந்த ரெக்கார்டிங் மாயாவோடதே கிடையாது, ஏதோ டப்பிங் ஆர்டிஸ்டோடதுன்னு சொல்லிடுவோம். அதுக்கு எந்த அவசியமும் இருக்காது. ஏன்னா இவர் வாயாலேயே உண்மையை சொன்னதுனால நாமளும் அவர்கிட்ட என்ன நடந்ததுன்ற உண்மையை சொல்லுவோம். ஏற்கனவே ரன்பீர் மேல மாயாவோட மர்டர் கேஸ் இருக்கு. அப்புறம் டெட் பாடிய போலீஸும் பாத்திருக்காங்க. அப்புறம் பிராச்சி கூட டெட் பாடியில இருந்த ரிங்க பாத்திருக்கா. அந்த ரிங் மாயாவோடதுதான். அதனால ஒரே பொண்ணு 2 தடவை மர்டர் ஆகிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இல்லைல்ல. அது மட்டும் இல்லாம பழைய மர்டர் கேஸ்ல உங்களால பிராய்ச்சிக்கும் ரங்குக்கும் தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது. ஏன்னா கேஸ் இப்ப அவங்களுக்கு ஃபேவரா இருக்கு. நான் இவங்க 2 பேரையும் முதல் மர்டர் கேஸ்ல மாட்டி விட போறேன்னு யாரு சொன்னது? நாங்க போலீஸ் கிட்ட சொல்லிடுவோம் அந்த பாடி மாயாது இல்ல வேற யாருதோன்னு. ஏன்னா மாயாவுக்கு பதிலா வேற ஒரு பாடியை வச்சதே நாங்க தான். அப்படிங்களா? இதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? அதாவது அந்த டெட் பாடி வேற பொண்ணோடதுன்னு? அதுக்கு முக்கியமான சாட்சியே நான் தான். நானும் என் ஆளுங்களும் சேர்ந்துதான் நேரா ஹாஸ்பிட்டலோட மார்ச்சரிக்கு போய் மாயா இடத்துல ஒரு பொண்ணோட பாடியை வச்சோம். ஆனா உங்க வீட்டுல இருக்கிற இந்த பாடி மாயாவோடது. இவன் தான் இவளை கொண்டு இருக்கான். அதோட அவ கத்துனது போன்ல அப்படியே ரெக்கார்ட் ஆயிருக்கு. கண்டிப்பா உன்னை தூக்கு மேடையில ஏத்துனதுக்கு அப்புறம் தான் நான் அமைதியாவேன். மாயா, மாயா நீ உயிரோட தான் இருக்கியா? மாயா, என் பொண்ணு உயிரோட தான் இருக்கா. அண்ணா, அண்ணா, மாயா உயிரோட தான் இருக்கா. என் பொண்ணு உயிரோட தான் இருக்கா. அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லணும். நீ நல்லா இருக்கியாமா?
ஆமா பெரியப்பா, ஆனா உங்களுக்கு கவலையா இருக்குல்ல? இனிமே எப்படி உங்க தம்பிய எலெக்ஷன்ல ஜெயிக்க வைக்க போறோன்ற கவலை இல்ல? அதானே யோசிக்கிறீங்க? இல்லம்மா, நான் அப்படி நினைக்கல. ஆனா ரன்வீர் தான் இப்ப உன்னை கொன்னால. ரன்வீர் என்ன எதுவும் செய்யல. உங்க ஃபேமிலி அளவுக்கு இல்லனாலும் எங்களாலயும் கொஞ்சம் பிளான் பண்ண முடியும்ல. அததான் நீங்க போன்ல கேட்டது. ரன்பீர் கத்தி எடுத்தது, மாயா கத்தி கீழே விழுந்தது. நீங்க எப்படி மாயாக்கு மர்டர் பிளான் போட்டீங்களோ அதே மாதிரி நாங்களும் இதை போட்டோம். மாயாவும் ரன்பீரும் நல்லாவே அவங்களோட ரோலை பிளே பண்ணாங்க. அதனால தான் இது உண்மையா தெரிஞ்சது தெரியுமா? மாயா ரன்வீரை பார்த்து கத்துனா, அப்புறம் ரன்வீர் மாயாவை துரத்துனா. அப்புறம் நீங்க அந்த சத்தத்தை கேட்டதும் மாயாவை ரன்வீர் கொலை பண்றதா நீங்க நம்பிட்டீங்க. ஆனா உங்க தம்பி பொண்ணு சூப்பரா நடிச்சா. அவர் நடிக்கிறாங்கிற விஷயத்தையே உங்களால கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலன்னா பாருங்களேன். மாயா பயங்கரமா கத்துனதுனால ரன்வீர் மாயாவை கொண்டுட்டான்னு நினைச்சீங்க. அப்புறம் நாங்க எல்லாரும் எங்க பங்குக்கு ஆக்ட் பண்ணோம். அப்புறம் ரன்வீர் விட்டுரு, ரன்வீர் வேண்டான்னு நாங்க ஜோரா கத்துனோம். வேண்டாம், மாயாவை கொன்னுடாத, விட்டுறேன்னு சொன்னோம். அப்புறம் இந்த ரத்தம் இருக்கே, இது ரத்தம் இல்ல, சாஸ். உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நான் மார்க்கெட்ல போய் சமோசா வாங்கிட்டு வரேன். அதோட ஒரு சாஸ் கொடுப்பாங்க, அதுவும் இப்படிதான் ரத்த கலர்ல இருக்கும். உங்களோட ஃபேக் மர்டருக்கான பதில் நாங்களும் ஃபேக் மர்டருக்கு பிளான் போட்டோம். ஆனா வித்தியாசம் ஒண்ணுதான். நாங்க இந்த பிளான ஒருத்தரை காப்பாத்துறதுக்காக பண்ணிருக்கோம். ஆனா நீங்க ஒருத்தரை மாட்டி விட நினைச்சீங்க. இப்படி எல்லாம் நாங்க பண்ணதுக்கு காரணம் ரன்வீரை நேசிக்கிற ஒருத்தரை காப்பாத்த. சரியா சொன்னீங்க. அவர்தான் சீஃப். உங்களாலதான் இன்னைக்கு அவரு லாக்அப்ல இருக்காரு. நீங்க உங்க வாயால உண்மையை சொன்னாதான் அவர் லாக்அப்ல இருந்து வெளியே வர முடியும். நீ இப்ப என்ன காரியம் பண்ணிருக்க? இவங்க எல்லாரும் வெளியே ஆளுங்க. ஆனா நான் உன் பெரியப்பா இல்லையா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இவங்க என்ன ஒரு ராத்திரி கூட ஜெயில வைக்க முடியாது. அப்புறம் போலீஸ் கைப்பற்றினாங்களா அந்த பாடி, அது உன்னோடது இல்ல இன்னொருத்தருதுன்னு இவங்களால நிரூபிக்க முடியாது. ஏன்னா அந்த பாடியை செட் பண்ணதே நான் தான். தேங்க்யூ மிஸ்டர் ஜுஷ்யந்த் சிங் ஷோபே, தேங்க்யூ. எதுக்குன்னா நீங்க பண்ண தப்ப நீங்களே உங்க வாயால ஒத்துக்கிட்டதுக்காக. போலீஸா? நீ என்ன காரியம் பண்ணிருக்கமா? இது எல்லாமே உன்னைய ரன்வீரையும் ஒண்ணு சேர்க்கறதுக்காக தாமா. ஆனா நீங்க தான் என்கிட்ட போன்ல ரன்வீர்காக எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்க. ஆனா நான் ஏதாவது பண்ணணுமே. முதல்ல சூசைட் நாடகம், அப்புறம் இப்ப நடந்த நாடகம். இத ரெண்டுமே நான் ரன்வீர்காக தான் பண்ணேன். உனக்கு வெக்கமா இல்ல? உங்க ரெண்டு பேருக்கும் இன்னும் கல்யாணமே ஆகல. அவனுக்காக உன் பெரியப்பாவையே காட்டி கொடுத்துட்டல. ஏன்னா நான் ரன்வீரை காதலிக்கிறேம்மா. கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தோம். அதனால என் லைஃப் பார்ட்னருக்காக நான் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செஞ்சுதான் ஆகணும். நீங்க எப்படி அப்பாக்காக பண்ணீங்களோ அதே மாதிரி நானும் ரன்வீர்காக பண்ணிருக்கேன். ரன்வீர் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக உன் பெரியப்பாவையே போலீஸ்ல மாட்டி விட்டுட்டல. அவர் உன் மேல எவ்வளவு அன்பு காட்டினாரு. நீ அதையெல்லாம் மறந்துட்டியா? இன்னைக்கு ஒன்னாலதான் அவர் ஜெயிலுக்கு போக போறாரு. அம்மா, அம்மா. அரெஸ்ட் பண்ணுங்க. என்ன எதுக்கு இப்ப அரெஸ்ட் பண்றீங்க? இவங்களோட கூட்டு சதி இது எல்லாமே. போய் நீங்க உண்மையை தானே சொல்றீங்க? நாங்க எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டோம். கூட்டு வாங்க. சரி, நான் போய் என் ஃப்ரெண்ட போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு வரேன். ஐ வில் பி பேக். டிம்பிளுக்கு இந்த விஷயத்த உடனே சொல்லிடலாம். அப்பதான் ரன்வீருக்கு என்ன நடந்ததுங்கிறது ரியாக்கு தெரியாம இருக்கும். வாட்? இங்க பாரு ஆலியா, உங்ககிட்ட நான் போய் சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. ஆனா விக்ரம், இதெல்லாம் எப்படி நடந்துச்சு சொல்லுங்க. ஓ விக்ரம் நண்பா, வந்துட்டியா? நீ ஒரு வேலை பண்ணு, தயவு செஞ்சு ஆலியா இங்கிருந்து கூட்டிட்டு போயிடவா. அழுதுகிட்டே இருக்கா. இனிமே அழமாட்டா, வானத்தையே பாப்பா. ஏன் வானத்தை பார்த்தா அழுக வராதா? யாரும் அழமாட்டாங்க, எல்லாரும் சந்தோஷப்பட போறாங்க. நீ என்ன பாரு. நான் உள்ள இருக்கும்போது எப்படி சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா இப்ப கான்ஸ்டபிள் வர போறான். கான்ஸ்டபிள் வந்தா தண்ணி வச்சுட்டு போயிட்டான். கண்டிப்பா திரும்பவும் கான்ஸ்டபிள் வருவான், உன்னை லாக்அப்ல இருந்து வெளியில தள்ளுவான். தண்ணி அடிச்சிருக்கியா? இஷ்டத்துக்கு வளர்ற. இவன் பேச்ச நம்பி நீ வந்திருக்க. ஆனா எனக்கு ஒண்ணும் புரியலனா. அவர் எதையும் கிளியரா சொல்லல. இங்க இருந்து உங்களை கூட்டிட்டு போக தான் வந்திருக்காராம். இப்போ உனக்கு பதிலா இன்னொருத்தன் ஜெயிலுக்குள்ள இருப்பான். உனக்கு தெரியற வரைக்கும் என் கூட வந்து என்ன? அண்ணா இவர் என்ன சொல்றாருன்னா, சுஷாந்த் சிங் சோபே அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். மாயாவோட பெரியப்பா. மாயா சாகல, உயிரோட தான் இருக்கா. வாட்? மாயா உயிரோட இருக்காளா? அண்ணா சொல்லுங்க சார். கொஞ்சம் சீக்கிரம் தோறங்க. அதுக்காக தான் சார் நான் இவ்வளவு தூரம் ஓடி வந்தேன். உங்களை பார்த்தா ஓடி வந்த மாதிரி தெரியலையே. பொறுமையா சாப்பிட்டுக்கிட்டு வந்த மாதிரில இருக்கு. பரவாயில்லையே, ஒரு வழியா வந்தீங்களே, அதுவே சந்தோஷம் தான். என் முகத்தை பார்க்காதீங்க, கதவை திறந்து விடுங்க. இதோ சார், நான் இப்ப திறக்கிறேன். அட ஏன்டா இன்னும் நீ உள்ளே நின்னுகிட்டு இருக்க? வா வெளியே வா.
வீட்டுக்கு போலாம், சீக்கிரம் வா. ஃப்ரீ மேன், வானத்துல பறக்கலாம். என் பையன் ரன்வீருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவன் கொலை பண்ணியிருந்தா தானே ஜெயிலுக்கு போகணும், அதுக்கு அவசியமே இல்ல. அதனால நீ சட்டத்துக்கு மீறி எந்த தப்பு பண்ணல. சட்டத்தை மீறி தப்பு பண்ணாதானே நீ ஜெயிலுக்குள்ள இருக்க முடியும். உன்னை தப்பா அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, அதான் விடுதலை பண்ணிட்டாங்க. இந்த ஜெயில் ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கு? சரி நண்பா, நீ சொன்ன மாதிரி தான் நடந்தது, நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீ என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் சொல்ல. அது என்னன்னா, சில சமயங்கள்ல மனுஷன் டென்ஷனா இருந்தா என்ன பண்றதுன்னு புரியாது, அதே சமயத்துல சந்தோஷமா இருந்தாலும் என்ன பண்றதுன்னு புரியாது. நீ செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்க. அதாவது நீ சந்தோஷமா இருக்கிறதுனால உனக்கு ஒண்ணும் புரியல. பட் டோன்ட் வரி, டேக் ஒரு டைம். கொஞ்ச நேரத்துல எல்லாம் செட்டில் ஆயிரும், அதுக்கப்புறம் உனக்கு தானா புரியும். ஒழுங்கா உண்மையை சொல்றே இல்ல உன் மூக்க உடைச்சு ரத்தம் வர வைக்கவா? ஏற்கனவே உன் மூக்கு சப்பையா இருக்கு. நான் உன்னை ஜெயில இருந்து வெளியில கொண்டு வந்திருக்கேன், நீ என்ன அடிக்கணுங்கிற? சரி சரி, முதல்ல நம்ம இங்க இருந்து கிளம்பலாம். வெளியில வா, போலாம், வா வா வா. இப்ப நேர விஷயத்துக்கு வருவோம். மாயா எப்படி உயிரோட பிடிபட்டா அப்படிங்கறதுதான் உன்னோட முதல் கேள்வி, சரியா? மாயாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது யாரு, இந்த கதைக்கு டைரக்ஷன் யாருன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். சொல்றேன். மேல இருக்க அந்த ஆண்டவனும் கீழே இருக்கிற பிராச்சியோட அம்மாவும். இது எல்லாமே அவங்களோட திட்டம் தான். இதெல்லாம் பிராச்சியோட அம்மா தான் செஞ்சது. அப்படிதான் பிராச்சி வந்து ரன்வீரை காப்பாத்தினா. பிராச்சியோட அம்மா என்ன காப்பாத்தி இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவன்தான். ஆமா, இப்ப நீ யார சொல்ற? டைம். அது என்னமோ உண்மைதான். எனக்கு நேரம் நல்லா இருக்கிறதுனால தான் எல்லாமே நல்ல விதமா நடக்குது. உனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீ உண்மையாவே ரியாவோட நல்ல ஃப்ரெண்டு தான். இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நீ உண்மையாவே அவளை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்ட. ரியலி தேங்க்யூ சோ மச். ஓகே, டேக் கேர். தேங்க் காட் இப்போ ரியாக்கு எதுவும் தெரியாது. நான் அவளை சந்திக்கும் போது கண்டிப்பா நல்ல நியூஸை தான் சொல்லுவேன். உங்க போனை பார்த்ததும் புரிஞ்சுக்கிட்டேன், போலீஸ் கிட்ட இருந்து ரிலீஸ் ஆயிட்டீங்க. எஸ், அது வந்து நான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லுங்க. உங்க ஃபேமிலிக்கே நீங்க தேங்க்ஸ் சொல்வீங்களா? அட, பிராச்சியோட ஃபேமிலியும் இருக்காங்கல்ல. பிராச்சியோட மாமனால தான் இன்னைக்கு நாம எல்லாருமே சந்தோஷமா இருக்கோம் இல்லையா? ஆக்சுவலா நான் நினைச்சா இப்பவே அவங்களுக்கு போன்ல விஷ் பண்ண முடியும். ஆனா நான் அவங்களை நேர்ல சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன். நேரா சொன்னதா மரியாதையா இருக்கும். நீ எனக்கு ஒரு வேலை பண்ணுவியா? நான் என்ன செய்ய முடியும்? நீ நினைச்சா என்னுடைய ஆசையை நிறைவேற்ற முடியும். நான் வர வரைக்கும் பிராச்சியோட மாமா நீ அங்கேயே இருக்கவே, என்ன? ப்ராமிஸ்? ப்ராமிஸ். உண்மையிலேயே அமேசிங் மீரா. நீ எனக்காக நிறைய நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்க. ரியலி ரியலி நைஸ். தேங்க் யூ. ஓகே ஓகே, வெல்கம். பாய். நான் உங்க கூட இருந்தா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுது இல்ல? சரி, அப்ப நான் கிளம்புறேன். நீங்க கொஞ்சம் கவனமாவே இருங்க. நீ தான் இந்த ஃபேமிலி மேல ரொம்ப அக்கறையா இருக்க. ரன்வீர உன் குடும்பத்துல ஒருத்தனா நினைச்சு இவ்ளோ பெரிய ரிஸ்க நீ எடுத்திருக்கமா? ஆமா, பாட்டி சொல்றதுதான் சரி. நீங்க கொஞ்ச நேரம் இங்கே இருங்க. சீஃபோ இப்போ வந்துருவாரு, நீங்க அவரை மீட் பண்ணிட்டு போங்களேன். இல்ல, அத நீங்க ஏற்கனவே ரொம்ப டயர்டா இருக்கீங்க. நாங்களும் இருந்தா வேணும்னா நான் இன்னொரு நாள் வந்து பாக்குறேன். அட, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்களேன். இப்பதான் விக்ரம் கிட்ட இருந்து போன் வந்துச்சு. அவங்க எப்ப வேணாலும் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவாங்களாம். கொஞ்சம் இருந்துட்டு போங்களேன். இருந்துட்டு போங்க. எதுக்கு தேவையில்லாம அவகிட்ட சொல்றீங்க? இதுவே இருக்க சொல்லி என்கிட்ட சொல்லிருந்தீங்கன்னா என்னையும் சேர்த்து எல்லாரையும் இருக்க வச்சிருப்பேன். அப்பனா சரி, நாங்க உங்களை இருக்க சொல்றோம், நீங்க இருந்துட்டு போங்க. இல்ல, அது இருக்கணும்னு தான் ஆசை. அது என்னன்னா, நான் பெரிய ஆர்டர் வாங்கியிருக்கேன். ஆனா இப்பதானே சொன்னீங்க உங்களை இருக்க சொன்னா இருப்பீங்கன்னு. அது என்னன்னா, என்னோட இம்பார்ட்டன்ஸ காட்டுறதுக்காக நான் அப்படி சொன்னேன். அது என்னன்னா, இன்னைக்கு காலையில தான் ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சது. ஒரு வெண்டார் எனக்கு போன் பண்ணிருந்தான். நான் என்னால முடியாதுன்னு சொல்லி பார்த்துட்டேன். ஆனா பிடிவாதம் பண்றானே. கல்யாணம் பண்ணுவேன் பண்ணியே தீர்வேன்னு. என்ன சொன்னீங்க? அட, இல்ல என்ன கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல. எங்க கிராமத்தை சேர்ந்த ஒரு பொண்ணை அவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிடிவாதம் பண்றான். அவன் ஆர்டர் புடிச்சு குடுக்கறவன். இந்த நேரம் பார்த்துன்னு நாங்க வீட்ல இல்லனா அப்புறம் அவன் திரும்பி போயிடுவான். நீங்க இப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டே இருங்க. அவன் வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப போயிடுவான். ஓட்டவாய், பேசாத. நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். நான் எப்ப பேசினாலும் குறுக்க பேசுறதே இவளுக்கு வேலையா போச்சு. இவங்க ரெண்டு பேரும் எப்பவும் இப்படிதான். நாங்க இப்ப கிளம்புறோம். ஆனா நான் உங்களை போக விட்டா தானே நீங்க இங்க இருந்து கிளம்ப முடியும். மிஸ்டர் மெஹ்ரா கால் பண்ணிருந்தாரு. அவர் பர்சனலா வந்து உங்களுக்கு தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதனால இருந்துட்டே போங்க. சரி, நீங்க எதுக்காக இத்தனை தடவை எல்லாரும் திரும்ப திரும்ப எனக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? நான் திரும்பவும் இன்னொரு நாள் வரேன். இங்க பாரு, உன்னை பார்த்த உடனே அவன் ஒன்னும் சைட் அடிக்க போறது இல்ல.
உன்னை பார்த்த உடனே அவன் ஒன்னும் சைட் அடிக்க போறதில்ல. அதுக்காகவே இங்க இன்னொரு பொண்ணு கூட இருக்கா. அது யாருன்னா நான் தான். இவங்க எப்பவுமே இப்படிதான் காமெடியா பேசிட்டு இருப்பாங்க. மிஸ்டர் மெஹ்ராவோட லைஃப்ல அவரோட ஒய்ஃபோட இடத்தை யாராலையும் பிடிக்க முடியாது. அவரை விட்டு அவங்க விலகி இருந்தாலும் அவங்க மேல அவரு உயிரையே வச்சிருக்காரு. இந்த உலகத்துல இந்த மாதிரி ஆளுங்க கம்மி. இவங்கதான் காதலுக்கு நடுவுல நேரத்தையும் பிரிவையும் கொண்டு வர மாட்டாங்க. அப்புறம் அவர்கிட்ட சொல்லுங்க, நான் இன்னொரு நாள் வந்து சந்திக்கிறேன்னு. என்னடா அது இவ்வளவு ரிக்வெஸ்ட் பண்ணி கேக்குறாங்க, நீ பிடி கொடுக்கவே மாட்டேங்கிற? நான் இருக்கிறேங்க. மிஸ்டர் மெஹராவை சந்திச்சிட்டு தான் போவேன். ஏ பிராச்சி, அவர் உன்னோட சார் தானே, நாம அவரை பாத்துட்டு போறோம். சரியா? அப்ப பிராச்சி இருந்தா நானும் இங்க இருப்பேன். அப்ப சரி, இருங்க இருங்க, எல்லாரும் இருந்துட்டு போங்க. சித்தி ப்ளீஸ் இருந்துட்டு பாத்துட்டு போலாம். அது மட்டும் இல்லாம நாங்க இல்லாம நீங்க போக மாட்டீங்க. இருந்துட்டு போலாமே ப்ளீஸ். வழியே இல்ல, இருந்துதான் ஆகணும். மெஜாரிட்டில நான் தான் தோத்துட்டேனே. வாங்க வாங்க உட்காந்து பேசுறோம். ஹாய் மிஸ் ஜி ப்ரோ. மீட்டோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அரியன், இப்போ எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சுன்னா நம்ம கடைசி பிரச்சனையும் தீர்த்துடலாமே. என்னது? என் ஃபேவரட் கிளவுஸ் ஞாபகம் இருக்கா? அதான் பீரோக்குள்ள வச்சிருக்கனே. அதை நீயே வச்சுக்கோ. நீங்க குடுக்க ரெடியா? எடுத்துக்கோ. எஸ், thank you. நான் உங்க எல்லாருக்கும் இஞ்சி போட்டு டீ பண்ணி எடுத்துட்டு வரேன். ரொம்ப சந்தோஷம். ஏன் உதவி இல்லாம அக்காவால டீ போட முடியாது. சோ நானும் போறேன். ஹே யூ கோ ஆரியன். கேட்ச் கேட்ச். மத்தது எல்லாத்தையும் விட உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? உன்னோட எனக்கு அதிகமா பிடிக்கும். அப்புறம் எதுக்கு எனக்கு கொடுக்குற? அது என்னன்னு தெரியல, திடீர்னு உன் மேல ரொம்ப அன்பு வந்துருச்சு. அப்படியா? கேள்வி கேட்காம வச்சுக்கோ, இல்லன்னா திடீர்னு புடிங்கிடுவேன். அது சரி, இன்னைக்கு ரொம்ப அன்பு பொழியறீங்களே, அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? சொல்றேன், உட்கார். அது என்னன்னா, ஹோட்டல்ல இருக்கும்போது உன்னோட ஞாபகம் எனக்கு அதிகமா வந்தது. அங்க மட்டும் நீ என் கூட இருந்திருந்தா கண்டிப்பா எனக்கு வந்த நிறைய பிரச்சனைகளை நீ சால்வ் பண்ணிருப்ப. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, நீ எனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட், அதுவும் கஷ்டமான நேரத்துல. அதுவும் இல்லாம நீ மட்டும்தான் எனக்கு ஒரே தம்பி, அதான் இவ்வளவு அன்பு. சேம் ஹியர் ப்ரோ. ஐ லவ் யூ டு. ஐ நோ. என்ன அன்பெல்லாம் ஓகே தான், ஆனா இந்த அளவுக்கு சாக்ரிஃபைசிங் அன்பா? முதல்ல அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இன்னைக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல்? இல்ல சும்மா தோணுச்சு அதனால கொடுத்தேன். இங்க பாரு ப்ரோ, இந்த சாக்ரிஃபைசிங்லாம் இருக்கே, அது லவ்ல மட்டும் தான் இருக்கும். அந்த மாதிரி லவ்ல. அந்த மாதிரி லவ்னா என்ன அர்த்தம்? அது இல்ல, அது என்னன்னா, போலீஸ் பிடிச்ச உடனே பிராச்சி தான் கொலை பண்ணதா சொன்னா. அவளுக்கு என்ன ஆகும்ன்றத பத்தி அவ கவலையே படல. உன்னை காப்பாத்தணும்ன்றதுக்காக மாயாவுடைய கொலை பழிய அவ ஏத்துக்கிட்டா. அந்த சமயத்துல நானும் அப்படித்தானே பண்ணேன். அதெல்லாம் புரியுது, ஆனா அவளும் உனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கால. அப்புறம் என்ன, உங்களுக்குள்ள அது வந்துருச்சு. என்ன லவ் தான், வேற என்ன? கடல்ல புயல் வீசும்போது கப்பல் இருக்கிறவங்க உனக்கு துணையா இருப்பேன்னு சொல்லுவாங்க. நான் உன்னை கப்பலா இருந்து பாதுகாக்கிறேன். உன்னை ஒரு நாள் விழ மாட்டேன். அப்போ நீ என்கிட்ட என்ன சொல்ல வர? நான் அவளுக்காக என்ன ஃபீல் பண்றனோ அவளும் அதே மாதிரி தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. 101%. ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் தெரியணும். மாயாவை வெறுப்பேத்துறதுக்காக நீ பிராச்சி கிட்ட க்ளோஸ் ஆனால, அதுக்கப்புறம் உனக்கு அந்த ஃபீலிங் வந்ததுல, அது எப்படி பிராச்சிக்கு போச்சு? என்ன ஃபீலிங்? அந்த ஃபீலிங் தான். அதான் உன்னோட மூளையை வேலை செய்ய வச்சது, உன் மனசை துடிதுடிக்க வச்சது. இப்போ உன் மனசு ஒரே ஒரு பேர் மட்டும் தான் சொல்லும், ரன்பீர் ரன்பீர் ரன்பீர். நீ கொஞ்சம் வாய மூடிக்கிட்டு இருக்கியா? கொஞ்சம் பேசாம டீ பொங்கிடும். நிறைய விஷயம் மனசுக்குள்ள பொங்குது. அப்படித்தானே பிராச்சி மேடம்?